எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சத்யராஜ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெறும் வெங்காயத்தை வச்சு நம்ம வந்து ஒரு தொக்கு ஒன்று பண்ண போகிறோம். வெங்காய தொக்கு. இந்த வெங்காய தொக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம கஞ்சி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கஞ்சி குடிப்போம்ல, அந்த கஞ்சிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல அந்த சும்மா தொட்டு அப்படி நாக்கிறது அப்படின்னா அது ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வெறும் சாதத்தை நம்ம பசங்க சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த இட்லி, தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் சார். ஓகே, ஸோ அந்த தொக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அரைச்சி யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று வந்து பொடிசாக கட் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் கடலப்பருப்போ உளுத்தம்பருப்போ கருவேப்பிலையோ எதையுமே நம்ம இதில் தாளிக்கிறது கிடையாது. அதனால் தாளிப்பு இல்லாததுனால இதில் வந்து வேறு எதுவும் இருக்காது. அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை நைஸாக வெட்டிட்டு நம்ம இதுக்குள்ளே போட்டோம்னு சொன்னோம்னாக்கா அது சின்னதாக கடிபடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதனால் மட்டும் தான் அதை வெட்டிட்டு போகும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக் பண்ணிட்டு லாஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணுறாங்க. அந்த பொடி என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கேட்டு போகிறோம். இந்த ஊறுகாயை சாப்பிட்றதுக்கு அம்மா வந்து ஒரு பொடி அரைச்சி கொடுப்பாங்க. அது என்ன பொடின்னு கேட்டிங்கன்னா கொள்ளு பொடி. அது சாதத்தோடு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணையும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இது வாசமும் சரி, நம்மளை உடனே சாப்பிட வைக்கும். இதோட டேஸ்ட்டும் சரி, திரும்பி சாப்பிடணுங்கிற எண்ணத்தை நமக்கு உருவாக்கும். ஃபஸ்ட் கிளாஸுங்க, வெரி குட் ரெசிபி. இந்த வெங்காய தொக்கு நீங்கள் யாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல. தி பெஸ்ட். ஸோ இந்த ரெண்டு ரெசிபி பற்றி நம்ம கேட்டு போகிறோம். இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர போகிறாங்கன்னா நம்ம சக்தி கிச்சன் சார் தான். அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய ரெசிபிகள் கிட்டத்தட்ட ஒரு 40 ரெசிபிகள் மேலே நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த தொக்கு வகைகள் ஒரு 4-5 தொக்கு வகைகள் நம்ம தயார் பண்ணுறோம். இந்த தொக்கு வகைகள் உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, என்னால் கூரியர் அனுப்ப முடியும். கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், தொக்கு அனுப்பி வைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி, வாங்க போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரெசிபி, சிக்னேச்சர் ரெசிபி எப்படி பண்ண போகிறோம்? நீங்கள் எப்படி இருக்கீங்க? கூட ஒர்க் பண்ண எப்படி இருக்காங்க? வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்கும் சார். ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபியை பற்றி சொல்லிட்டோமா சார்? என்ன டக்குன்னு மாறிட்டீங்க? ஷார்ட்டாக சொல்ல மாட்டீங்களே. போன தடவை ஒரு கச்சேரி நடந்தது வீட்டில். என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை பற்றியே பேசுகிறேன்னா. நான் சொன்னேன், உனக்கு சமையலுக்கு சொல்லிக் கொடுத்ததே எங்கள் அம்மா தானே, நீ இல்லைன்னா உனக்கு சமைக்க தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கச்சேரி போணுச்சு. அதுக்கப்புறம் அப்படி பேசி சேர்த்து ஒரு அதனால இந்த தடவை வந்து ரொம்ப ஃப்ரீபாக வேணான்னு சொல்லிட்டு அது சிங்கிளாக முடிச்சா விட மாட்டேன்ட்டார். இன்றைக்கி மாட்டி விட்டார் என்ன. எடிட்டர் தயவு செய்து இதை போட்டுருங்க ப்ளீஸ், அதை போடுங்க. அவங்க வீட்டுக்கு இது போனோம், இது வச்சு செய்யணும். எவ்வளோ நல்ல மனசு பாருங்க. இது வந்து சாதத்தோடு சாப்பிடும்போது இது பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தொக்கு தொட்டு சாப்பிடணும்னு சொல்கிறீங்களா? ஓகே, ரசிச்சு சொல்கிறீங்க. வெரி குட். இல்லை, ரசித்து சாப்பிட்டேன். ரசித்து சாப்பிட்டீங்க. சின்ன வயசில் வந்து கிராமத்தில் வளர்ந்தோம் சார் நாங்கள். அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, நாங்கள் இருந்த வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா மினிமம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போனால் தான் எது இருந்தாலும் வாங்க முடியும். அதனால் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி பொடி ஐட்டம்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தோம்னு சொன்னோம்னாக்கா பழையது வீட்டில் இருக்கும். அந்த பழையது நல்லா புழிஞ்சு வச்சு அது தலையில் இந்த பவுடரை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படி பசஞ்சு உருட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பழைய நினைவுகள் திருப்பி கொண்டு வரோம். நிஜம் தான் சார். அப்போ எனக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க. அந்த பொடிக்கு தேவையான அளவு தனியாக சொல்லுங்கள். எனக்கு இந்த வெங்காய தொக்குக்கு தேவையான அளவு சொல்லுங்கள். சின்ன வெங்காய தொக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, புளி 200 கிராம், சக்தி மிளகாய்த்தூள் 200 கிராம், 25 கிராம் பெருங்காயத்தூள், வெல்லம் 100 கிராம், உப்பு 100 கிராம், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 1/4 லிட்டர். அடுத்தது கொள்ளு பொடி செய்கிறதுக்கு தேவையான அளவு: 1 மடங்கு கொள்ளு, 1.5 மடங்கு உளுந்து. நீங்கள் எந்த டம்ளரில் வேணாலும் எடுத்துக்கலாம். 1.5 மடங்கு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம், 1 டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி சார், இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடையில் எண்ணெய் வைக்கிறோம் சார். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வதக்கிட்டு புளி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான புளியை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதில் நம்ம அளவு சொல்லும்போதே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இங்கே நம்ம செய்கிற அளவு வந்து அதிகம். அதனால் எப்போயுமே என்னுடைய ரெசிபி நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் அளவு போடுறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு. அது நிஜம். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சொல்கிற அளவு வந்து வீட்டு யூஸுக்கு பயன்படுற அளவு மட்டும்தான் அதில் இருக்கும். நாம் செய்கிறதோட அளவு குவான்டிட்டி வந்து ரொம்ப கூடுதல். ரைட். இது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த பெரிய குவான்டிட்டி பண்ணுறது கஷ்டம் வீட்டில். ஸோ அதனால தான் நாங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணாலும் நீங்கள் வீட்டில் அளவுகள் கம்மியாக பண்ணுறதுக்கான பக்குவத்தை சொல்லியிருக்காரு. அளவு மட்டும் அதுதான் கொடுக்கும். அதான் விஷயம். அளவு மட்டும். ஆனால் மேக்கிங் எல்லாமே ஒரே மெத்தட், ரைட்டா? பேட்டர்ன் ஒன்று தான்.
குவான்டிட்டி மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும். சரி சரி. இப்போது இந்த இடத்துல இந்த வெங்காயத்தை வந்து ஒன்று ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதாவது உரிச்சு வச்சுருக்கோம். என்ன காரணம், ஏன் இப்படி உரிச்சு வச்சுருக்கோம், என்ன விஷயம்? வெங்காயம் தோல் இல்லாமல் நல்லா நீட்டாக சுத்தமாக உரிச்சிடணும். இதில் 2 பேட்டர்ன் பண்ணலாம் சார். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, வெங்காயத்தை வந்து மிக்சியில் போட்டு ஓட விட்டு திப்பியாக இருக்கிற பதத்தில் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பேட்டர்ன். நான் பண்ணுறது, அம்மா பண்ணுறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, அதில் வந்து 3/4 வந்து ஒரு வெங்காயத்தை வந்து சின்னதாக நைஸாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத வந்து முழுசாக அரைச்சிடணும். இந்த வெங்காயத்தை வந்து இப்போ நம்ம அரைக்கணும். ஓகே, அரைக்கணும். ஸோ ஏன் நம்ம அரைச்சி போடுறோம்? அதில் என்ன அந்த டேஸ்ட் வருதுக்கா, இல்லை குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கா, இல்லை வேறு என்ன பக்குவம் இருக்கா? ஓகே, இதில் இந்த வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி போட்டுட்டோம்னு சொன்னோம்னாக்கா மை மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து அந்த ஒரு எப்படி சார், இந்த பல்ல அதில் கடிப்படாததுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை. ஓகே, ஏன்னா இதில் கடலப்பருப்போ உளுத்தம்பருப்போ கருவேப்பிலையோ எதையுமே நம்ம இதில் தாளிக்கிறது கிடையாது. அதனால் தாளிப்பு இல்லாததுனால இதில் வந்து வேறு எதுவும் இருக்காது. அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை நைஸாக வெட்டிட்டு நம்ம இதுக்குள்ளே போட்டோம்னு சொன்னோம்னாக்கா அது சின்னதாக கடிபடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதனால் மட்டும் தான் அதை வெட்டிட்டு போகிறோம், வேறு எதுவும் பர்பஸ் இல்லை. புரிஞ்சிச்சு. அப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம அடுப்பில் தாளிச்சிட்டு நம்ம அரைக்கிறோமா, இல்லை ஃபஸ்ட்டு அரைச்சிடமா? இதில் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெங்காயம் வதங்கிடும். அதுக்குள்ளே அது நம்மளால் அரைக்க முடியாது. அந்த டைமிங் வந்து ஷெட்யூல் ஆகாதுங்கிறதுனால நம்ம முதல்ல வந்து அதை அரைச்சிடலாம். பிறகு வந்து நம்ம அடுப்பு வேலையாக. சரி, ஓகே. இப்போ அரைக்கிறது வந்து நைஸ் அரைக்கிறோமா, தண்ணி ஊற்றி அரைக்கிறோமா, அப்படியே அரைக்கிறோம்? இதில் வெங்காயத்துலேயே வந்து தண்ணி சத்து தான் ஜாஸ்தி. அதனால் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. போட்டு ஓட்டிங்கனாக்கா கொஞ்ச நேரத்தில் அதுவே வந்து நல்லா சட்னி பதத்துக்கு வந்துடும். இந்த வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இது ரைட்டாக அது இந்த பக்கம் கரெக்டாக சரியாக செஞ்சுருக்கேன். சரியாக செஞ்சுருக்கேன். சரி, நைஸாக அரைச்சிருக்கோம், அவ்வளோதான். சரி, ஓகேடா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து வந்து ஆயில், நல்லெண்ணெய். இதுக்கு நல்லெண்ணெய் முக்கியமாக எப்படி? நம்ம தொக்கு ஊறுகான்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து இந்த நல்லெண்ணெயோட பதம் வந்து லைஃப் நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சொல்லிக்கவே வேண்டாம். சரி, ஓகே. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இது இப்போ தாலி போடுறோமா? தாலிப்பெலாம் எதுவுமே கிடையாது. சரி, நேரடியாக வெங்காயம் தான். அப்போ கடுகு வச்சுருக்கோம், அது எதுக்கு? கடுகு பொடி பண்ணணும் சார், வறுத்து பொடி பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து 3ல் 1 மடங்கு வந்து 3 மடங்கு வந்து முழுசாக போடுறோம், 2 மடங்கு அரைச்சி போடுறோம், 1 மடங்கு வந்து சின்னதாக வெட்டி போடுறோம். சரி, ஓகே, டன் ஃபைன். கொஞ்சம் இது வதங்கட்டும். வதங்கின பிறகு அந்த அரைச்சி விழுத இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிடலாம். ஓகே. புளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து புளிஞ்சு எடுப்பாங்க. ஆமாம். அது மாதிரி பண்ணும்போது என்னன்னு கேட்டால் நமக்கு அந்த வேஸ்டேஜ் நிறையா போகும். அது மாதிரி இல்லாமல் நான் பண்ணுற பக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிடுவேன். அப்படி மிக்சியில் அரைக்கும் போது என்னன்னு கேட்டால் அதில் இருக்கிற அந்த கோது மட்டும்தான் வேஸ்ட் போகும், மற்றபடி எதுவுமே வேஸ்ட் போகாது. எல்லாமே வந்து நமக்கு அந்த பேஸ்ட்டாக கிடச்சிடும். அது இன்னொரு பக்கம் நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, ஊறுகாய் செய்யும்போது அந்த ஊறுகாயில் வந்து அந்த சீக்கிரமாக அந்த டைட்னஸ் கிடைக்கிறது கொஞ்சம் உதவியாக. ஊறுகாவை தொக்குவா அடிக்கடி மாறிடுறீங்க? தொக்கு. சரி, ஓகே. ஸோ அந்த தொக்கு டைட்னஸ்க்காக நம்ம வந்து சேர்க்குறோம். ஆமாம், நீ வெறும் புளி தண்ணி கரைச்சி ஊற்றினாலும் கொதிக்கிற தன்மை எல்லாம் மாற ஆரம்பிக்கும். இது திக்காக இருக்கும்போது சீக்கிரமாக ஆகும். அதோடு இல்லாமல் நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும், வேஸ்டேஜ் அதிகமாக போகாது. சரி, டன். ஓகே. எனக்கு அப்போ வெங்காயத்தை வதக்கிட்டு எனக்கு காமிக்கிறீங்களா? அவசியம். டன். சரி, இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி. சரி, போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு விழுத நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வதங்கி இருக்குன்னா அதோட பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்குமா? இருக்கும். ஒரு 30% அளவுக்கு நம்ம வதக்கி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் வெங்காயமா? போட்டலாமா? போட்டலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? புளி சேர்க்கணும். புளி இப்போ சேர்த்தலாமா? ஆமாம் சார். இதில் குக் பண்ணோம் அப்படின்னா இருக்கா இந்த இடத்துல? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாக்கா புளி, மிளகாத்தூள், உப்பு, வெல்லம் எல்லாம் ஒன்றா போட்டலாம். சரி, ஓகே. நீங்கள் கரைச்சி வச்சுருக்க புளி, அதாவது அரைச்சி வச்சுருக்க புளி. ஆமாம் சார். இது நல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியாது, அந்த ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா தெரியாது அந்த கெட்டி தன்மை. ஆமாம். ஓகே. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் மற்ற சாமான்கள்லாம் பொறுத்து நமக்கு ஒரு டைம் வேணும். அதனால் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சரி. இப்போ இதில் நம்ம அடிஷ்னலாக சேர்க்க வேண்டியது உப்பு, வெல்லம், இப்போ பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுருக்கோம். ஓகே, உப்பு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பெருங்காயம், வெல்லம் சேர்க்கணும். சரி, இதுக்கு அடுத்தது மிளகாய்த்தூள். ஓகே. ஸோ வெள்ளத்தையும் உடச்சி வச்சு நம்ம போடுறோம், ரைட்டுங்களா? ஆமாம். இதுக்கப்புறம் வந்து தலைவர் வந்து நம்ம பார்க்கவே மாட்டார்.
நீங்கள் வேணா பாருங்கள், நிறைய வீடியோ பாருங்கள். அந்த சமைக்க ஆரம்பிச்சாருன்னா கீழே தான் பார்ப்பார் அவர். தனி மிளகாய் தான் போடணுமா இல்லை எப்படி இது? தனி மிளகாய் தூள் அந்த உப்பு காரம் அதுக்கு மேட்ச் ஆகும் சார். அது ஆப்ட் ஆகும். சாம்பார் பொடி போட்டிங்கன்னா அதில் மல்லி இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க, அதனால் அது வேறு கண்டென்ட்டாக இருக்கும். இது வந்து பியூராக அந்த தொக்குங்கிற ஆப்ஷன் வந்து நல்லாயிருக்கும் சார். சரி ஓகே. இப்போ நம்ம இது 1/4 கிலோ போடணும் சார். சரி ஓகே. சரி ஓகே, மிளகாத்தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் இதை வந்து வேக விடணும் சார். ஓகே, டைட் ஆகணும். அப்போ இந்த கடுகு வந்தியெல்லாம் வச்சுருக்கீங்களா? கடுகு வந்தியம் வந்து பொடி பண்ணிக்கணும். ஓகே, பொடி பண்ணிவிட்டு கடைசியாக மேலே தூவிட்டு. ஓகே, எப்படி பண்ணுறோம்? அது அப்படியே பச்சையாக அரைச்சிடுறோமா, வறுத்து அரைக்கிறோமா? வறுத்து. சரி ஓகே. அப்போ நான் இதை வறுத்து அரைக்க கொடுத்துலாமா? கொடுத்தேன். சரி ஓகே. இது ரெண்டுமே ஒரே அளவில் அரைக்கிறோமா? ஆமாம், ஈக்குவலாக இருக்கும். சரி ஓகே. நான் எடுத்து வறுத்துட்டு பொடி போடும்போது நான் அதில் சொல்லியிருப்பேன், டீஸ்பூன் கணக்கு சொல்லியிருப்பேன். ஓகே, ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் சொல்லி அந்த டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே. இதில் மிச்சம் இருந்தால் கூட இதில் வேணாலும் நீங்கள் எந்த மாதிரி ஊறுகாய் பண்ணிங்கனாலும் அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். அப்போது அந்த கடுகும் வெந்தயத்தையும் நான் வந்து இது கொதிக்கிட்டோம் சைடில். சரி, சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கடுகும் வெந்தயத்தையும் தனித்தனியாக வறுத்து அதுக்கு பிறகு வந்து இதை அரைச்சி இதில் போட்டுடலாம். இது அதேமாதிரி குக் பண்ணும்போது நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கொதிச்சு வெளியில் விழுகும், கையிலலாம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு மூடியை போட்டுட்டு அழகாக சிம்மில் வச்சு நம்ம செஞ்சோம்னு சொன்ன மாதிரி அந்த கஷ்டம் இருக்காது. அதே மாதிரி எடுத்த உடனே நம்ம தேவையான அளவுக்கு ஆயிலை ஃபுல்லாக கொடுத்துட முடியாது. குக்காக நம்ம ஆயில் கொடுத்தோம்னு சொன்னோம்னாக்கா இந்த குறைபாடு அதில் இருக்காது. இந்த பொடியை நான் அரைச்சாச்சு. ஓகே சார். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த காப்பித்தூள் கலரு. இந்த கடுகோட வெந்தயம் போட்டு நல்லா பொடி அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வாசம் காஃபி போடுற வாசம் தான். கண்டிப்பாக சார். வெரி குட், வேற லெவல். சரி ஓகே. இப்போ இந்த பொடி நம்ம இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது நல்லா குக் பண்ணியாச்சு. கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலர் வந்து நல்ல ஒரு மாதிரி இந்த டார்க் ப்ரௌன் கெட்டியாக இருக்கு நல்லா. இந்த அல்வா பக்கம் சொல்லுவாங்கல்ல. எஸ், நான் கொஞ்சம் ஆயில் சேர்க்கணும் இதில். ஆயில் சேர்க்கணும், அப்பப்போக்கு தேவையான அளவுக்கு சேர்க்கணும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனது அப்படியே இருக்குது, அதுக்கப்புறம் சேர்க்கவே இல்லை. ரைட்டா? எஸ். இது போட்டு சேர்க்கிறோமா எப்படி? ஆமாம், எல்லாத்தையும் இப்போ எல்லாம் ஒன்றா போட்டலாம். இப்போ இது பெருங்காயத்தூள், பெருங்காயம் ஏற்கனவே போட்டாச்சு இல்லை? போட்டோம், இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம். சரி, எவ்வளோ போடுற மாதிரி? அது போட்டலாம், அதில் இருக்க. நான் போடவா? போட்டலாம். எல்லாத்தையும் போட்டுருவா? ஓகே டன். இதுக்கப்புறம் இந்தாங்க கரண்டி தாங்க. ஓகே, ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொடியும் போட்டுடுறோம். இது ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா கசப்பு திட்டிடும், ஏன்னா இது வெந்தயம் இருக்கிறது. ஓகே, கொஞ்சம் ஆயில் சேர்க்கலாம் சார். இப்போ ஆயில் ஊற்றலாமா? ஊற்றலாம் சார். போதும் சார், போதுமா? ஓகே டன். இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட வந்து சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கோம். ஏன்னா எந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடுவோம் அப்போ தான் நல்லா வெந்து வரும், அந்த தண்ணியெல்லாம் வெளியே போகும், அப்போ தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். ரைட்டுங்களா சார்? ஆமாம் சார். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான் சார், முடிஞ்சு சார். ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சார். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணலாமான்னு? இப்போ கொடுக்க மாட்டேன் சார் உங்களுக்கு. ஏன்? நம்ம ஏற்கனவே சொன்னது தான் சார். இப்போ நான் இது மட்டும் கொடுத்தேன்னு சொன்னாக்கா சாருக்கு இந்த சுவை மட்டும் தான் தெரியும். இதை வந்து கொஞ்சம் கூடுதல் ஆக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த கொல்லுப்பொடி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த கொல்லுப்பொடியோட சாதம் சேர்ந்து எல்லாத்தையும் பிசைஞ்சு அதில் வந்து சாப்பிடும்போது மட்டும்தான் இதோட சுவை வந்து நம்ம அவர் வாயே பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த சீன் அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி ஓகே. அப்போ இது தட்டில் மாற்றி ஒரு சின்ன பவுலில் மாற்றிடலாம். ஓகே, மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பொடி ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட் நம்ம வந்து உளுந்து வறுத்தலாம். சரி ஓகே டன். அளந்து தான் போடுவீங்களா? அளந்து போகிறது சேஃப்டி சைடு. சரி ஓகே டன். இப்போ இது கூட வேறு என்ன போடணுமா? அப்படி இது கூட எதுவுமே கிடையாது. முதல்ல இதை வறுத்துக்கணும், இதுக்கப்புறமா கொள்ளு வறுத்துக்கணும். சரி, ரெண்டையும் வறுத்துட்டு பொடி அடிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு வறுக்கிற பக்கம் எப்படி நம்ம வீட்டில் நார்மலாக வறுக்கிற பக்கமாவா இல்லை இதுக்கு எதுனா இருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லை சார், அது நார்மலாக வறுக்கிற பக்கம் தான். இப்போ நான் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறேன், வெள்ளை உளுந்து இதில் யூஸ் பண்ணலாம். கருப்பு உளுந்து வந்து அந்த ஃபைபர் வந்து நல்லா முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதில்
வெள்ளை உளுந்தில் வந்து ஃபைபர் வந்து முழுமையாக கிடைக்காது. ரெண்டாவது வந்து இந்த தோலோட சேர்த்து அதை அரைக்கும் போது இதோட சுவை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். வாசம் நல்லாயிருக்கும் முக்கியமாக. ஆமாம், ஏன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாகவே உளுத்தம்பருப்பு வந்து நல்ல வாசம் கொடுக்கும். அதில் பர்டிகுலராக வித் ஸ்கின்னோட நீங்கள் தோலோட போட்டு நீங்கள் வறுத்து பாருங்கள், வித்தியாசம் கொடுக்கும். பார்க்குறதுக்கும் வந்து ஒரு மாற்றம் இருக்கும். அரைக்கும் போது அதில் ஒரு ப்ரௌன் தோலோட பிளாக் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அப்போ எனக்கு வறுத்துட்டு காமிக்கிறீங்களா? அவசியம். இப்போ நல்ல ஒரு அந்த ப்ரௌன் கலர் அது மாதிரி வருது. சரி, ஓகே. இப்போ இது வந்து போதுமானது. இதை நம்ம அப்படியே வந்து ஒரு தட்டில் எடுத்து கொட்டிட்டு. சரி, ஓகே. தட்டில் எடுத்து கொட்டிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம கொள்ளு வறுக்கணும். ஓகே, சரி, ஓகே. இப்போ கொள்ளு வறுத்துட்டு இது கூட சால்ட்டு போட்டுருவீங்களா? இல்லை சார், இதில் எதுவுமே கிடையாது. வெறும் பவுடராக அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். சாதத்தில் போட்டுக்கும் போது தான் சால்ட்டு ஆயிலெலாம் போடுவீங்க. சரி, ஓகே, ஃபைன். அப்போ எனக்கு வந்து கொள்ளு இதே பக்கத்தில் வறுத்துருவீங்க, ரைட்டா? ஆமாம் சார். அப்போ எனக்கு வறுத்துட்டு அரைச்சிட்டு காமிங்க. அரைக்கும் போது என்ன பக்குவத்தில் அரைப்பீங்க? நல்லா நைஸாக அரைச்சிடலாம். 95% அரைச்சிடலாம். சரி, ஓகே. அப்போ எனக்கு அரைச்சிட்டு ரைஸோட இந்த வெங்காயம் தொக்கும் இந்த கொள்ளு பொடியும் அந்த காம்போட சாப்பிடலாம் அடுத்தது. கண்டிப்பாக. சரிங்களா? பொடியை அரைச்சாச்சு. ஆமாம் சார், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, நீங்கள் சுவைக்கணும். சரி, சாப்பிடலாம். அதை பற்றி நீங்கள் சொல்லணும். இங்கே பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பர். ஒரு இலை, ஒரு சாதம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஆமாம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம்? அதில் கொஞ்சோண்டு உப்பு. சரி, ஓகே. அந்த சாதத்துக்கு உண்டான உப்பு அதில் சேர்க்கணும். சரி, ஓகே. சால்ட்டு போட்டிருக்கோம். நான் வெங்காய தொக்கு ரெடி பண்ண சொல்லி வந்தால் இங்கே பொடியத்துக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் நம்மளுக்கு. ஏன்னா நிறைய போடுறீங்க. சரியா? இவ்வளோ ஃபுல்லாக போடணுமா? சரியா? ஓகே. அப்போ எப்படி தொக்கு சாப்பிடுறது? நான் தொக்கு வரேன். இன்னும் முடியல சார். என்னங்க? நல்லெண்ணெய். ஓகே. இப்போ வந்து கொஞ்சோண்டு வாட்டர் சேர்க்குறேன் சார். அதில் எது சேர்க்குறீங்க? இப்போ இந்த பவுடர் வந்து ட்ரையாக இருக்குது. ஆக்சுவலாக உளுந்தோட பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, தண்ணி உளுந்தோடனே அதில் கொஞ்சம் தண்ணி கரைச்சோடனே அது வந்து தனித்தனியாக மலர்ந்துடும். அப்போ சாதம் ஒன்றோட ஒன்று சேராது. அப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் அம்மா தண்ணி தெளிச்சு விடுவாங்க. அப்படியா வீட்டில்? சரி, ஓகே. இன்னைக்கு உங்கள் வீட்டு கை பக்குவத்தில் பண்ணுற அந்த பக்கம் தான். இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறதுலாம் ஒரு புது அனுபவம் எனக்கு. அது எல்லாத்தையும் ஒன்று சேருங்க. சரி, ஓகே. எல்லாத்தையும் சேர்த்துறேன். நல்லா அழுத்தி பசையலாம். நல்லா அழுத்தி பசை. சாதம் முழுசாக இருக்கக்கூடாது. உருட்டுனா உருளணும். அதான் பார்ப்போம். ஓகே. அதனால தான் அதாவது இப்படி ரைட்டா? எஸ். இது வந்து சுடுசாதங்கிறதுனால உங்களுக்கு இது மாதிரி இருக்குது. இதே பழைய சாதத்தில் பண்ணால் அதில் தண்ணி இருக்கும். ஓகே. அப்போ நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அப்போ வந்து இந்த பவுடர் மட்டும் போட்டுட்டு 10 நிமிஷம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ முக்கியம் அது கொடுத்தே ஆகணும். அதைங்க மெயின் ஹீரோ வருதுங்க. ஓகே. சாதத்தை நல்லா ஊற்றிங்க. இப்போ அந்த அப்படி தொட்டு உங்கள் ஸ்டைலில் அந்த பொடி அந்த தொக்கை எப்படி? அதே. ஓகே. அது காரமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் சொல்கிறேன் எப்படின்னு. அந்த சாதம் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது அந்த பருப்பு நல்லா அரைஞ்சிருக்கா, ஒரு மைல்டான ஒரு பக்கம், நல்லெண்ணெய் வாசம், அந்த உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது இந்த சாதத்தோட அந்த வெங்காயம் தொக்கு அதை எடுத்து சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த வாசம் சூப்பராக இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனால் போக 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 அந்த காரத்தன்மை அப்பா அது லைட்டாக தெரியுது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு, இனிப்பு, அந்த காரம், அந்த துவர்ப்பு தன்மை லைட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. முக்கியமாக அந்த வெங்காயத்தோட அந்த டேஸ்ட் நல்லா தெரியுது. இது நீங்கள் சொல்கிற மாதிரி இது தனித்தனியாக சாப்பிட்டலாம் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. இப்போ தனியாக சாப்பிட்டு நீங்கள் ரெண்டாவது பொடி நான் எடுத்துட்டேன். ரெண்டாவது பொடி நான் எடுத்துட்டேன். தேங்க்யூ. நான் வந்து வெங்காயத்துக்கும் பற்றி தனியாக சொல்லிடுறேன், தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு, காரம் தனியாக சாப்பிடணும் சுருக்குன்னு இருக்குது. இந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த ரைஸோட காரம் இல்லாத ஒரு சாப்பாடு, அந்த பருப்பு சோறு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் வந்த பிறகு இது சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. ரியலி தேங்க்யூ. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பாடுகளை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்ல வரேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சாப்பாடுகள் நம்ம சாப்பிட்டு பழகினா மட்டும்தான் நிறைய விஷயம் தெரிய வரும். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடுகள் வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரிய மாட்டுது. இது முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி, அக்காவுக்கு ஒரு பெரிய நன்றி. ஆரம்ப காலத்திலேயே நான் சொல்லிட்டேன்.
அக்கா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு வீட்டில். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஆமாம், இது எல்லாருக்குமே அதுதான் சார், வாழ்க்கையே அது ஓகே தானே சார். ஃபஸ்ட் கிளாஸுங்க, வெரி குட் ரெசிபி. தேங்க்யூ சார். இந்த வெங்காய தொக்கை நீங்கள் யாரும் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல. தி பெஸ்ட்டு பெஸ்ட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ சார். வீட்டில் பழையது நிறைய மிஞ்சி போச்சுனாக்கா அம்மா வீட்டில் இருக்கிற பெரியவங்க பண்ணுற முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் உப்பு என்னன்னு சொல்லுவாங்க. வீட்டில் உப்பெண்ணெய் சாதம் போடுங்க அப்படிம்பாங்க. அந்த பருப்பை பற்றி இப்போ பொடியை பற்றி பேச மாட்டாங்க, உப்பெண்ணெய் சாதம் தான் சொல்லுவாங்க வீட்டில். இந்த உப்பெண்ணெய் சாதம் வந்து என்ன, சட்டி நிறைய சாதம் இருக்கும், ஜாயின்ட் ஃபேமிலி. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதத்தை போட்டு எங்கள் பாட்டி உட்காந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த உனக்கு ஒரு உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்தோம்னு சொன்னோம்னா அந்த ரவுண்டு வருவாங்க பாருங்கள். அதில் ஒரு சொட்டு சாதம் மிச்சம் இருக்காது. இந்த திண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை தட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சாதம் நிறைய மிச்சம் இருக்கும்போது கூட இது மிச்சம் இல்லாமல் உள்ளே கொண்டு போடும். அது வந்து அதுதான் இங்கே சோறே இல்லாமல் கிடையாது. வெரி குட் ரெசிபி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதுதான் வந்து ஒரு வீட்டு சாப்பாடு சொல்கிறது. தேங்க்யூ. சூப்பர் சாப்பாடு. தேங்க்யூ. நம்ப கொடுங்க. என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ். என்னுடைய விலாசம் நம்பர் 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம் கோர்ட் பக்கத்தில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் வந்து அவுடோர் கிச்சன் பண்ணியிருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சுவாமிமலை கோயில் அடிவாரத்தில். அந்த முருகன் சந்நிதியில் எனக்கு அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஆண்டுகளாக அதில் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான இந்த ஊறுகாய் வகைகள், தொக்கு வகைகள் எது வேணுனாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 9443161929. இன்னொரு நம்பர் 9360300884. தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care, thank you.